நாங்கள் தேவன் வார்த்தைக்காக கடந்து செல்வோம். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரம் உவமைகளின் அதிகாரம். இதில் 8 உவமைகள் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு ஒரு சத்தியத்தை எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறதா இருந்தால் அழகான உவமைகளை சொல்லி எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறத நாங்கள் இந்த பகுதியில் காணலாம். நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். முதலாவது விதைக்கிறவன் உவமை. நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நல்லா வாசிச்சிருப்பீங்கள். விதைக்கிறவன் உவமை என்ற உவமையை அதில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நான் இந்த வகை நிலம், இதில் 4 வகையான நிலங்கள் சொல்லப்படுகிறது. நிலம் எதுக்கு அடையாளம்னு சொன்னால் இருதயத்துக்கு, எங்களுடைய இருதயத்துக்கு அடையாளம். நாங்களே எங்களை ஜட்ஜ் பண்ணி கொள்வோம். இந்த 4ல் நான் எந்த நிலமாக இருக்கிறேன் என்றதை நாங்களே எங்களை ஜட்ஜ் பண்ணிக்கொள்வோம், மற்றவையில் ஜட்ஜ் பண்ண போகாமல். சரி, ஆனபடியாக நாங்கள் இதில் வாசிப்போம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 1 to 9 வரைக்கும். இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவிலே ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விஷயங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையிலே சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்து மண் ஆழமாயிராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேரில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். இங்கே 4 நிலம் சொல்லப்பட்டிருக்கிறது. உவமை என்றால் என்ன? படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும். உவமை என்றால் என்ன? தெரியாத விளங்காத ஒரு விஷயத்தை தெரிஞ்ச ஒரு உதாரணத்தை காட்டி விளக்குறது தான் உவமை. என்ற சில சத்தியங்களை இப்போ தனியாக இயேசு இதை மட்டும் சொல்லியிருந்தாண்டா எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் விளக்கமும் சொல்லுகிறார். அப்போ ஒரு விளங்காத சத்தியம் உண்ட விளங்குகிற ஒரு விஷயத்தை எங்களுக்கு நன்றாக தெரிந்த பரிச்சயமான ஒரு விஷயத்தை உதாரணமாக காட்டி சொல்கிறது தான் உவமை. அப்போ இதில் நீங்கள் பார்த்துறீங்கள் 4 வகை நிலம் இருக்குன்னு சொல்லி அதில் ஒன்று பார்த்தீங்கள் அதிக மண்ணில்லாத. முதலாவது வழியருகே விழுந்த விதை. அடுத்தது அதிக மண்ணில்லாத இடம். அடுத்தது முள்ளுள்ள நிலம். அடுத்தது நல்ல நிலம். எல்லாருக்கும் நல்ல நிலமாக இருக்கத்தான் விருப்பம். பார்ப்போம் நாங்கள் என்ன மாதிரின்னு சொல்லி இந்த 4 நிலத்தைக்கு இயேசு விளக்கமும் சொல்லுகிறார். அதையும் நாங்கள் முதல் வாசித்து கொள்வோம். அதே 13ஆம் அதிகாரத்திலே 18 to 23 வரைக்கும். ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடரலடைவான். முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்து உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனாலே அவனும் பலனற்று போவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். சரி, அப்போ விளக்கமும் இயேசு சொல்லிட்டார். நாங்கள் ஒன்றா பார்ப்போம். முதலாவது வழியருகே விழுந்த விதை. இப்போ பிரசங்கம் பண்ணும்போதோ இல்லை நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போதோ உங்களுக்கு என்ன வருது? வசனம் வருது. விதை என்றது வசனம், தேவனுடைய வார்த்தை. நீங்கள் வேணுமெண்டா நாங்கள் 1 யோவான் 3:9 அது ஒரு வாசிங்க. 1 யோவான் 3:9.
தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். அதே போல் 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. சரி, அப்போ பாருங்க, நீங்கள் மறுபடி பிறக்கிறதுக்கு தேவன்ற வார்த்தையால் பிறத்தீங்கள். அவங்களுக்கு தேவன்ற வசனம்தான் வித்து என்றதுக்காக இந்த 2 வசனத்தையும் வாசித்தோம். இதில் முதலாவது வழியருகே விழுந்த விதை, அது என்ன சொல்லி இருக்குதுன்னு சொன்னால், வசனத்தை கேட்டும் உணராதிருக்கின்ற போது பொல்லாங்கன் வந்து அவர் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பற்றி கொள்கிறான் என்று பார்க்குறோம். அப்போ பொல்லாங்கன்டா பிசாசு எங்களுக்கு தெரியும். வசனம் உங்களுக்கு பிரசங்கித்த உடனே வசனத்தை கேட்ட பிறகு பிசாசு இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான் என்று நாங்கள் பார்க்குறோம். சரி, இதே விஷயம் 3 சுவிசேஷத்திலையும் இருக்குது. எல்லாம் வாசிக்க நேரம் காணாதபடியாக மார்க்கில் சொல்லப்பட்டிருக்கு 4:15. வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான் என்று மார்க்கில் இருக்குது. லூக்கா 8:12 வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்தில் இருந்து எடுத்து போடுகிறான். அப்போ 3 இடத்திலையும் பொல்லாங்கன், பிசாசு, சாத்தான் என்று சொல்லப்படுகிறது. சரி, அப்போ தேவன்ற வார்த்தையை கேட்டு இருதயத்தில் இருந்தே எடுத்து போடுகிறான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், இது எப்படிப்பட்ட இருதயம் என்று சொன்னால், பிசாசு புகுந்து விளையாடுற இருதயம். சரி, எங்களோட ஏண்டா நாங்கள் இதுக்கு முதல் ஒரு வசனத்தை வாசித்தோம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று இருக்குது. சரி, இப்போ பொல்லாங்கன் தொடுறான்டா எங்களோட இருதயத்துக்குள்ள பிசாசு வந்து தேவன் தந்த வார்த்தையை எடுத்துட்டு போட்டால் எங்களுக்கு பக்கத்தில் ரெடியாக நிற்கிறான்ன்றதான் கருத்து. சரி, எல்லாருக்கிட்டே நிற்க மாட்டான். இந்த வழியருகே விதைத்தவர்களுக்கு தெரியும், ஏனென்றா இவன் இந்த சத்தியத்தை அறிந்தால் விடுதலை ஆகி விடுவான் என்று பிசாசுக்கு தெரியும். அதனுடைய பிசாசு என்ன செய்யும், ரெடியாக இருக்கும். நாங்கள் ஏனோ தானோ ஒன்று அசட்டையாய் கவனம் இல்லாமல் தேவன்ற வார்த்தையை கேட்கும்போது அது வந்து பிசாசு வந்து வார்த்தையை எடுத்துக்கொண்டு போகுதுன்னு சொல்லி தான் இந்த முதலாவது இருக்குது. சரி, அப்போ அதில் நாங்கள் பாருங்க, பிசாசு எந்த தடையும் இல்லாமல் வந்து எடுத்துகிட்டு போகுது. ஏன்னா அவளத்துக்கு நாங்கள் இருதயத்தை அந்த பிசாசுக்கு விட்டு கொடுத்துருக்கிட்டு இருக்கிறோம். அது எங்களோட நல்ல இன்டிமேட்டாக பழகி கொண்டு இருக்குது. என்னண்டு இப்போ நாங்கள் அதுக்கு இடம் கொடுக்குறோம் சொல்லுங்க. மனைவியமாக இப்போ ஃபோன் இந்த நேரம் இப்போ தேவையற்ற காரியங்களை நாங்கள் ஃபோனில் பார்க்கும்போது எங்களோட வாழ்க்கை ஒரு டிசிப்ளின் இல்லாத, ஜெபம் இல்லாத, வேதம் வாசிக்காத ஒரு அப்படியான ஒரு வாழ்க்கை இருந்தால் பிசாசு லேசாக உள்ளுக்குள்ளே பூந்து அந்த வசனத்தை எடுத்து போடுவான். பாருங்க, என்னென்னா விசுவாசித்து ரட்சிக்கப்படாத படிக்கு இருதயத்தில் இருந்து எடுத்து போடுவான். அப்போ நாங்கள் தேவன்ற வார்த்தையை எவ்வளவு கவனமாக நாங்கள் கேட்க வேணும்ன்றது இதில் தெரியுது. சரி, அடுத்த இன்னொன்று அதில் வாசிக்கப்பட்டது உணராதிருக்கிற போது. சரி, தேவன்ற வார்த்தையை சும்மா காதில் கேட்டு போகிற இல்லை, உணர வேணும். உணர்வை ஏற்படுத்துறது பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் வார்த்தையை கேட்க எங்களுக்கு அந்த உணர்வை தந்து அதை விளங்கி கொள்றதுக்கு ஞானத்தை எங்களுக்கு தாரது. அப்போ நாங்கள் உணராமல் சும்மா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அநேகமாக பார்க்க தெரியும், அநேகர் சும்மா கேட்டுக்கொண்டிருக்கிறது, அங்கால பார்க்குறது, இஞ்சால பார்க்குறது, அப்படி தேவன்ற வார்த்தையை சொல்லிக்க நாங்கள் கவனமாக காது கொடுத்து கேட்க வேணும். சரி, அங்கே அதான் காது உள்ளவன் கேட்க கடவன். எல்லாருக்கும் காது இருக்குதானே. சரி, உள்ளுக்கு இருக்கிற காது அதுதான் கவனமாக இருக்கணும். சரி, அடுத்தது இந்த இதில் இருந்து மாறுறதுக்கு எந்த முயற்சியும் அந்த ஆக்கள் எடுக்கிறதும் இல்லை. அதால் இவன்ற வாழ்க்கையில் கடவுளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன், அதுதான் வார்த்தை போய் கிரிய செய்யலை. உங்களுக்கு தெரியும், ஒரு விதையை விதைச்ச உடனே அந்த விதை மண்ணுக்கு கீழே போய் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. கொஞ்ச நாளையால் பார்த்தா ஒரு முளை வரும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து செடி வந்து பெருசாக வந்து பூத்து காய்ச்சி பழம் தரும். அதுதான் ஒரு பயிரில் இருந்து நாங்கள் எதிர்பார்க்குற காரியம். அப்போ அதே போல தான் நீங்கள் கேட்குற வசனமும் அது உங்களோட இருதயத்துக்குள்ளே வருது. அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. நாங்கள் வார்த்தையை கேட்க கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் அதுக்குள்ளே ஏதோ சில காரியங்களை நடப்பிக்கிறார்.
கொஞ்ச நாளையால் அதுக்குரிய பலனை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இப்படித்தான் இதை அதனால தான் ஆண்டவர் இந்த வசனத்தை எங்களுக்கு சொல்கிறார். சரி, அடுத்தது நாங்கள் 2வது நிலத்தை பற்றி பார்ப்போம். 2வது நிலம் கற்பாறை நிலம். அதில் நாங்கள் லூக்கா 13:5-6 டாக்டர் வாசிச்சார். அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததால் சீக்கிரமாய் முளைத்து வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிட்டு. இது ஒரு சின்ன வசனம்தான். இதுக்குள்ள பாருங்க, ஆழம் இல்லாமல் இருந்தது, வெயில் ஏறினது, தீந்து போனது, வேர் இல்லாமல் போச்சுது, உலர்ந்து போச்சுது. சரி, உங்களுக்கு தெரியும் மலை நாடுகளில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், மலை நாட்டில் மலைக்கு கொஞ்சம் மண் இருக்கும், என்ன கொஞ்சம் மண் இருக்கும். அப்படியான நிலத்தில் விதை ஒன்று விழுந்தா அந்த மண் இருக்கும் மட்டும் வேர் வரும், கீழே வேர் போக இயலாது. ஏன்னாடா கல் பாறை இருக்குது. அப்போ அதான் நீங்கள் பாருங்க, ஆழமாக இராதபடியால். அப்போ சில பேர் தேவன் வார்த்தையை கேட்குறது ஆழம் இல்லை, ஆழமாக போக விடுறையில், வேர் விட விடுறையில். சரி, அது என்ன செய்யுது, வெயில் ஏறினா போது. எங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும், இதெல்லாம் பரிச்சயமான விஷயம். அதிக மண் இல்லாமல் பாறையில் ஒரு புல்லோ இன்னும் முளைச்சா நல்ல வெயில் அடிக்கிற காலத்தில் வேர் போக முடியாமல் போகிற கட்டத்தில் அது கருகி வேர் செத்து மரம் விழுறதை நாங்கள் பார்த்துருக்குறோம். சரி, இப்போ இதே மாதிரி தான் எங்களோட வாழ்க்கையும். நான் தேவண்ட வார்த்தையை வெறும் அதிக மண் இல்லாத கற்பாறை நிலமாக என்ற இருதயம் இருக்குமா இருந்தால் அது அதிக ஆழமாக போக முடியாது. அது கொஞ்ச நாளால் வெயில் ஏறின போதுன்றேக்க இதுக்கு விளக்கம் வாசித்தவர் என்னது என்னண்டா மத்தேயு 13:20-21 டாக்டர் வாசிங்க இருக்கு. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறவன். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடலறடைவான். சரி, அப்போ இங்கே பாருங்க, இப்படிப்பட்ட ஆக்கள் வசனத்தை கேட்டோன்னே டக்குன்னு சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாங்க. 3 சுவிசேஷத்திலையும் அப்படியே தான் சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் சொல்ல நல்ல செய்தி என்ன சும்மா நல்லா இறந்து வேண்டுவோம். பிறகு அங்கால கதவை திறந்துண்டு அங்கால போனோன்னே அது என்னண்டே தெரியாது. பிறகு வீட்டை போனோன்னே துண்டா தெரியாது. உண்மையாக தேவன்ற வார்த்தைண்டா அது எங்களோட இருதயத்தில் நல்லா இருந்தால் இருதயத்தில் இருக்கும். பாருங்க, சில செய்திகள் நாங்கள் எவ்வளவுதான் பல அலுவல்கள் இருந்தாலும் அது எங்களோட இருதயத்தை விட்டு போகாது, அவ்வளோத்துக்கு அது பதிஞ்சிருக்கும். சரி, அப்போ இப்படிப்பட்ட ஆக்கள் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வாங்க, நல்ல ஹாப்பியாக. பிறகு தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாது. ஏனென்று சொன்னால் உபத்திரவம் பிரச்சனை வரைக்குள்ள அவர்கள் என்ன செய்கிறார்கள், இடறல் அடைகிறார்கள். அப்படி சில பேர் இருப்பாங்க, புதுசாக வருவாங்க, வசனத்தை கேட்பாங்க, அவங்களுக்கு வசனத்தின் நிமித்தம் துன்பம் வரைக்குள்ள நிற்க முடியாது. என்ன செய்கிறாங்க, இடறல் அடைவார்கள் அல்லது பின்வாங்கி போவார்கள். கொஞ்ச நாளையில் சபையில் ஆக்களை காண கிடைக்காது. சில பேர் இடறல் அடைஞ்சு கொண்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட நிலமாக எங்களுடைய இருதயம் இருக்கக்கூடாது. சரி, அப்போ ஒரு செடி செழிப்பாய் வளர்ந்து பூத்து காய்ச்சி கனி தந்து வரணும்னு சொன்னால் இந்த வசனத்தின்படி என்ன இருக்கணும், மண் இருக்கணும். அடுத்தது நாங்கள் லூக்கா 8:13 இருக்குது. சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறான், அதிக ஈரம் இல்லாதபடியால் என்று இருக்கு ஒரு இடத்துல. அந்த 3 ஒரு இடத்துல எல்லாம் வாசிக்கலாம். அதிக ஈரம் இல்லாதபடியால் அப்படி ஆயிட்டுதுன்னு நாங்கள் பார்க்குறோம். அப்போ நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டியது மண் ஈரம் இருக்கணும், அதோட ரூட் சிஸ்டம் வேர் அமைப்பு இருக்க வேணும். வேர் எப்படி, வேர் உங்களுக்கு தெரியும், ஒரு பயிரை நட்டோடனே அந்த வேர் எவ்வளோத்துக்கு ஆழமாக போகுதோ அவ்வளோத்துக்கு அந்த மரம் உறுதியாக இருக்கும். எவ்வளவு புயல் அடித்தானே காற்றடித்தானே என்ன வந்தானே அது அசையாது, அது உறுதியாக இருக்கும். அடுத்தது இந்த வேர் என்ன செய்யுது, மண்ணில் இருக்கிற எல்லா சத்துக்களையும் உறிஞ்சி எடுத்து வேர் மூலம் தண்டுக்கு கொடுத்து இலைக்கு கொடுத்து பூத்து காய்ச்சி கனி கொடுக்கறதுக்கு உதவி செய்யுது. சரி, அடுத்தது மண். ரைட், மண் நல்லா தாராளமாக இருக்கணும், வேர் பிச்சு கொண்டு கீழே போகிற அளவுக்கு மண் இருக்கணும். அப்போ இங்கே என்ன இருக்குது, மண் ஆழமில்லை, அல்ல இன்னொரு இடத்துல சொல்லப்படுது அதிக மண் இல்லை, ஈரம் இல்லை, அதால் வேர் போக இயலாது, வேர் உலர்ந்து போச்சுது, கொஞ்ச நாளையெல்லாம் செத்து போச்சு. இப்படி இருக்கிறோமா நாங்கள் எங்களோட வாழ்க்கையில்? தேவன்ற வார்த்தையை கேட்குறோம், ஆழமாக போகிறதுக்கு விருப்பம் இல்லை, கொஞ்ச நாளையால்
க்ளோஸ் ஆக்கள். சரி, இப்போ எவ்வளவு ஆழமாக போகிறோமோ அவ்வளோத்துக்கு முக்கியம். இங்கே ஈரம் இல்லைன்றதுக்கு நான் பார்க்குறேன், பரிசுத்த ஆவியானவர் தான் அதுக்கு காரணம். ஈரம், அவர் ஜீவ தண்ணீர். தனிய வெறும் வசனங்கள் மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவற்ற அபிஷேகத்தோடு நாங்கள் வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். அப்போ தான் அது ஈரம் பிடிப்பாக இருக்கும், அதுக்கு உயிர் இருக்கும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்களோட கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு உங்களுக்கு சதையான இருதயத்தை தருவேன். அதுதான் உறிஞ்சி எடுக்கும். கல்லுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அது அப்படியே தான் இருக்கும். சரி, அப்போ ஆனபடியா எங்களுக்கு தெரியும், இப்போ வேதத்தின் ஆசிரியர் யார்? பரிசுத்த ஆவியானவர். 2 பேதுரு 1:21 வாசி. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். சரி, அப்போ பாருங்க, தேவ வசனம் யாரால் எழுதப்பட்டது? பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தேவ மனுஷர்கள் எழுதினது. அப்போ நாங்கள் ஒரு மேத்ஸ் படிக்கணும்னு சொன்னால் இந்த டீச்சர்கிட்ட போகணும். மேத்ஸ் டீச்சர்கிட்ட தான் போய் படிக்கலாம். சமயம் படிப்பிக்கிற டீச்சர்கிட்ட போய் மேத்ஸ் படிக்கலாம், அதுதானே. சரி, அதே போல் வேதம் படிக்கிறேன்னு சொன்னால் எங்கள்கிட்ட டீச்சர் யார்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவற்ற உதவியோடு தான் நாங்கள் வேதத்தை கற்றுக்கொள்ளலாம். சரி, அப்போ இங்கே என்ன செய்யுது? வெறும் சும்மா படித்தோம்டா அது வெறும் கோட்பாடாக மூளையில் மட்டும் வசனம் இருக்கும். எங்களோட அறிவை பயன்படுத்தி படிக்கும்போது ஆனால் பரிசுத்தாவியானவற்ற அனுக்கிரகத்தோடு நீங்கள் வாசித்து அந்த ஆசிரியரோடு உங்களுக்கு ஒரு நல்ல உறவோடு நீங்கள் வாசிக்கும் போது அந்த வசனம் மூளையில் இருந்து இறங்கி கீழே இருதயத்துக்கு வரும். இல்லாட்டிக்கு தலையில் மட்டும் இருக்கும், தலை வீங்கி வடிச்சுப்போம். ஒரு நாளும் கீழ்ப்படிவு வரவே வராது. அப்போ தேவன்ற வார்த்தையை நாங்கள் மூளை அறிவால் படித்தாலும் அது கீழ்ப்படிதலாக எங்களுடைய இருதயத்துக்கு வாரதுக்கு எங்களுக்கு உதவி செய்கிறது பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் படிக்கிறதுக்கு நாங்கள் நல்ல உதாரணம் சொல்லலாம். யாருன்னு சொன்னால் இந்த பரிசேயரை பார்த்தீங்கன்னா நல்ல வேத அறிவு, பெரிய நீண்ட பிரசங்கங்கள் செய்வார்கள், நல்ல விவாதம் எல்லாம் செய்வாங்க. ஆனால் அவங்களால ஒரு அற்புதம் செய்ய முடியாமல் போய்விட்டது. ஆனால் சீஷர்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க சாதாரண படிப்பறிவில்லாத மீனவர்கள். ஆனால் அவர்கள் பரிசுத்தாவி பெற முதல் என்ன செய்தார்கள்? இடரல் வந்தபோது பேதுரு என்ன செய்தான்? சபித்து சத்தியம் பண்ணி நான் அவரை அறியேன்னுட்டு இயேசுவை மறதளித்து போனவன். பரிசுத்தாவி கிடைச்ச பிறகு நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை தேவன் 3ஆம் நாள் உயிர்த்து எழுப்பினார் என்று பயமில்லாமல் தைரியமான பிரசங்கம் பண்ணுகிறான். அடுத்து அந்த சப்பானியை உயிரோட அந்த நொண்டியை எழுப்பி விடுறான். சரி, அப்போ பரிசுத்த ஆவி இல்லாமல் வாசிக்கிறதுக்கும் பரிசுத்த ஆவியானவரோடு நாங்கள் இடைப்பட்டு வேதத்தை கற்றுக்கொள்கிறதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்குது. சரி, ஒரு பவரும் இல்லை, பெருசாக வாசிக்கிறதா அங்கே ஒன்றும் அவர்களால் செய்ய முடியாமல் போய்விட்டது. ஏன்னா அவைக்கு அறிவு தான் இருந்ததே தவிர அது கீழ்ப்படிதலாக இருதயத்துக்குள்ளே வரவில்லை. சரி, ஆனால் சிஷ்யர்கள் கீழ்ப்படிந்தார்கள், அது பெரிய அற்புதங்களை கொண்டு வந்தது. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுரு ஒரு பிரசங்கம் பண்ணினான், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அடுத்த பிரசங்கம் பண்ணினான், 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு 3000 பிரசங்கம் பண்ணினாலும் ஒரு ஆளை ரட்சிக்க கொண்டு வரதுக்கு கஷ்டமாக இருக்கிறது. சரி, அதனுடைய தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ரைட், ஏன் தெரியும்? உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் பேசினார், உலகம் உண்டாயிற்று. சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மீன் எல்லாம் உண்டாயிட்டுது. ரைட், யாஸ்பருவே வெளியில் வா, ஆண்டார் மரிச்சு போன 4ஆம் நாள் எழும்பி வாரான். அவ்வளவு பவர் இயேசுக்கு இருந்தது. அதே வல்லமை சிஷ்யர்களுக்கும் இருந்தது. காரணம் பரிசுத்த ஆவியானவர். அப்போ நாங்கள் வேதத்தை வாசிக்கும் போது ஆவியானவற்ற கிருபையோடு வாசிக்கும் போது இருக்குது தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? ஆவியும் ஜீவனும் உள்ளதாய் இருக்கிறது. ரைட், ஜீவன் இருக்குது, அந்த வித்துக்கு ஜீவன் இருக்குது. அது மண் எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் வித்து விழுந்தால் அது முளைக்கும். ஏனென்றால் அதுக்கு ஜீவன் இருக்குது. அதே போல தான் வார்த்தையும் இருதயத்தில் விழுந்தால் அதுக்கு வல்லமை இருக்குது, பவர் இருக்குது, அது வேலை செய்யும். ஆனால் நாங்கள் அசட்டையாக இருக்கிறபடியாலும் இந்த ஆழமாய் போகாதபடியாலும் அந்த வார்த்தை போய் உள்ளுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு கிரியை நடப்பித்து அந்த கனியை காண முடியாதபடியாக நாங்கள் இருக்கிறோம். அடுத்தது இந்த ஆழமற்ற இருதயம். ஆழமற்ற இருதயம்னு சொன்னால் கடினப்பட்ட இருதயம். கொஞ்சம் மண் தானே, கீழே கல்,
அங்கே இருதயம் கடினப்பட்டிருக்குது. இருதயம் கடினப்படுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. பாவம் இருக்குது, கோபம், வைராக்கியங்கள், பொறாமைகள், போட்டிகள், எரிச்சல்கள், இப்படியான காரியங்கள் எங்களுடைய இருதயத்தில் இருக்குமா இருந்தால் இருதய கடினம் ஏற்படும். அது எவ்வளவு வார்த்தை சொன்னாலும் அது அசையாது, அப்படியே இருக்கும். ஆனால் ஆண்டவர் இருதய கடினம் உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11-12 வாசிப்போம். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தில் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். பார்த்தீங்களா? தேவன் ஆவியை பெற்றபடியே தான் இதில் இருக்கிறீங்க, எல்லாட்டிக்கு இருக்க முடியாது. அடுத்து அந்த பரிசுத்த ஆவி இருக்கிறபடியாத்தான், பரிசுத்த ஆவி இல்லாட்டிக்கு வேதாகமும் இல்லை. ஏன் எழுதினதார்? பரிசுத்த ஆவியானவர். என்ன பரிசுத்த ஆவி இல்லாட்டிக்கு நற்செய்தி அறிவிக்க இயலாது. பரிசுத்த ஆவி இல்லாட்டி நற்செய்தியை வல்லமையாய் பிரசங்கிக்க முடியாது. நாங்கள் அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பொறுத்திருங்கோ, பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு பலம் கொண்டு நீங்கள் எனக்கு சாட்சியாயும் இருப்பீங்கள்னு சொல்லி. சரி, அப்போ பரிசுத்த ஆவியானவர் இல்லாட்டா வல்லமையாய் வார்த்தையை நாங்கள் சொல்லவும் இயலாது, சாட்சியாய் வாழ இயலாது. மறுபிறப்பில் ஏன் நாங்கள் தேவண்ட வசனத்தை கேட்டு அதை எங்களோட இருதயத்தில் கிரியை செய்தபடியாத்தான் நாங்கள் மறுபடியும் பிறந்தோம், தேவண்ட வார்த்தையை விசுவாசித்தபடியால். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த வேலையை எங்களுக்கு இருதயத்திலேருந்து செய்கிறார். செய்யாட்டிக்கு எங்களுக்கு மறுபிறப்பு இல்லை, புது ஜீவன் இல்லை, பழைய மனுஷன்தான் நாங்கள் இருப்போம். எங்களுக்கு புதிய ஜீவன் இல்லை, பரிசுத்த வாழ்வில்லை. உலகத்தில் கிறிஸ்தவர்களே இருக்க முடியாது. வேதமே இல்லை, மறுபிறப்பு இல்லை, ஒன்றும் இல்லைண்டா கிறிஸ்தவர்களும் இல்லை, சபை இல்லை, ஆராதனைக்கு உயிர் இல்லை. சரி, பரிசுத்தாவியானவர் இல்லாட்டி ஆராதனைக்கு உயிர் இல்லை. அப்போ பரிசுத்தாவியானவர் எங்களோட வாழ்க்கையில் மிக மிக அவசியம். அதுக்காக நீங்கள் ஐயோ நான் அந்நிய பாஷை பேசலையே, எனக்கு பரிசுத்தாவி இல்லைன்ட்டு நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஒருவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான்டா அவன் பரிசுத்த ஆவியானவர் தான் இருதயத்தில் அவனுள்ள கிரியை நடப்பித்து அவன் மறுபடியும் பிறந்திருக்கிறான். சரி, அது வரங்கள். ஆனபடியா நாங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்குற ஒரு வாழ்க்கை இருந்தால் தான் ஆழமாக போகலாம், வேர் போகும். வேர் போகிறதுக்கு ஜெபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, தேவன்ற வார்த்தையை தியானிக்கிறது, இப்படி இருக்கணும். நாங்கள் என்ன செய்வோம்? தேவன்ற வார்த்தையை தியானிக்க மாட்டோம். என்னத்தை தியானிப்போம்டா? எங்களோட பிரச்சனையை தியானிப்போம். எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கண்டா, அதுக்கு ஒரு விடுதலை தேவன்ற வார்த்தையில் இருக்கண்டா, நாங்கள் தேவன்ற வார்த்தையை எடுத்து தியானம் பண்ணி ஜெபிச்சு அதை நாங்கள் சொன்னபடி எங்களோட வாழ்க்கையில் காணும் வரைக்கும் விடாமல் ஜெபிச்சு தியானிக்க மாட்டோம். எங்களோட பிரச்சனை என்ன செய்வோம்? இரவும் பகலும் கற்பனை பண்ணி அதுக்கு கொம்பு வச்சு அதுக்கு பெரிய உருவம் எல்லாம் கொடுத்து பிசாசை விட மோசமாக நாங்களே கற்பனை பண்ணி அதை பூதாகரமாக்கி எங்களோட அவிசுவாசத்தை நாங்கள் வர பண்ணி எங்களோட இருதயத்தை நிலத்தை கெடுத்து போடுவோம். ஆனபடியாக பரிசுத்த ஆவியானவர் கட்டாயம் எங்களுக்கு முக்கியம். ரைட். அடுத்தது இப்படிப்பட்ட நிலம், எப்படிப்பட்ட நிலம்? கற்பாறையில் நிலம் கொஞ்ச நாளால் எப்படி இல்லாமல் போகுதோ அதே போல் எங்களுக்கும் அதில் கனியை காண முடியாது. ரைட். ஆனபடியாக நாங்கள் அடுத்த 3வது நிலத்துக்கு போவோம். முள்ளுள்ள நிலம். முள்ளுள்ள நிலம் என்ன? நாங்கள் மத்தேயுல வாசித்தது போல முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. மார்க்கில் சொல்லுது முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. லூக்காவில் சொல்லுது முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. அப்போ நாங்கள் சேர்த்து சொன்னால் முள் கூட வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. என்ன அந்த முள்? உலக கவலை, ஐஸ்வர்ய மயக்கம், மற்றதில் இருக்குது இச்சை, சிற்றின்பம், மற்ற சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 4 காரியங்கள் என்னது? ஐஸ்வர்யத்தில் மயக்கம், உலக கவலை, மற்றது இச்சை, மற்றது இன்னும் எங்களில் இருக்கிற சில பலவீனங்கள். சரி, அப்போ இது நெருக்கி போனால் முதல் விதைக்க அது முளைச்சி வந்துட்டுது வடிவா. வந்தோடனே கொஞ்ச நாளையால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முள்ளு களையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை யாரும் விதைக்கிறே இல்லை. அது தண்டை பாட்டுக்கு வரும், அந்த மண்ணில் அது இயல்பு அப்படியே வரும். அது வந்து கொஞ்ச நாளையில் என்ன செய்யும்? பயிரை மூடி போடும். அப்படித்தான் நீல சொல்லப்பட்டிருக்கு. அது அந்த பயிருக்கு மேலால் வளர்ந்து முள்ளு தானே குத்தும்.
இடையில குத்தி குத்தி கொண்டிருக்கும். அப்போ பயிரை ஒழுங்காக வளர விடாது. அப்போ எங்களோட இருதயத்தில் தேவன்ற வார்த்தை வந்த உடனே எங்களுக்கு இருக்கிற ஐஸ்வர்ய மயக்கம், சிற்றின்பம், இச்சைகள், மற்றது உலக கவலைகள், இதுகள் இப்படி எங்களுக்கு இருக்குமா இருந்தால் ஒரு நாள் நாங்கள் கனி கொடுக்க முடியாது, எங்களோட வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. சரி, நாங்கள் அதுக்காக சில காரியங்களை பார்ப்போம். இந்த தேவனிடமிருந்து பிரிக்கிற முதலாவது எதிரி உலகம்தான். உலகம் என்று சொல்லிக்க அந்த உலக ஆடம்பரங்கள், உலக ஸ்டைல்கள், உலகத்திச்சா நம்ம எப்படி நடக்குதோ அதை போல வாழ எங்களை ஆண்டவர் அதற்காக அழைக்க இல்லை. எங்களை வேறு பிரித்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறதுக்காகத்தான் எங்களை தேவன் அழைத்திருக்கிறார். அப்போ எப்படி வேணும்னா, நாங்கள் 1 யோவான் 2:15-17 உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். பார்த்தீங்களா? உலகத்தில் எங்களுக்கு பற்று இருக்குமெண்டா, விருப்பம் இருக்குமெண்டா, உலகத்தில் தான் வாழ்கிறோம். ஆனால் இந்த மீன் இல்லை எப்படி உப்பு படாமல் வாழுதோ அதை போல் நாங்கள் வாழ வேணும். அதோடையே கட்டி இப்படி ஒட்டி கொண்டு வாழ்ந்தோம்னு சொன்னால் எங்கிட்ட பிதாவின் அன்பு இல்லை. ரைட்? அதே போல் இன்னும் ஒரு உதாரணம் உங்களுக்கு தெரியும். இயேசு வனாந்திரத்தில் சோதிக்கப்படும் போது பிசாசு கொண்டு நிப்பாட்டி போடுந்தப்போ அந்த உலகத்தின் மகிமை எல்லாம் உங்களுக்கு தருகிறேன் என்னொருக்கா விழுந்து கும்பிடுங்க கொண்டு கேட்க இயேசு என்ன சொல்கிறார்? அப்பாலே போ சாத்தானே, என்ன தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக ஆண்டவர் வசனத்தாலேயே அவரை அடிக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். சரி, அடுத்தது நாங்கள் மார்க் 8:36-37 பார்க்குறோம். ஒருவன் உலகம் முழுத்தையும் ஆதாயம் பண்ணினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? நீங்கள் உலகத்தில் எல்லாம் சாதிக்கலாம், உலகத்தில் எல்லாம் தேடலாம், எல்லாம் எடுக்கலாம், ஆனால் ஒரு பிரயோசனமும் இல்லை உங்களோட ஜீவன் நஷ்டம் அடைந்தால். அது எங்களுக்கு தெரியணும். அதால தான் நாங்கள் கலாத்தியர் 6:14-5:24 எல்லாம் வாசித்தீங்கண்டா பவுல் சொல்கிறார், நான் என்ன இந்த உலகத்தை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். அவருக்கு பணம் இருந்தது, படிப்பு இருந்தது, நல்ல திறமை எல்லாம் இருந்தது, வெள்ளமை இருந்தது, ஆனால் எல்லாம் குப்பையும் தூசியும் உண்டு. அந்தளத்துக்கு அவர் கீழே அதை போடுறதை நாங்கள் பார்க்குறோம். சரி, அடுத்தது எங்களை ஆண்டவர் அழைத்தது பணம் தேடுறதுக்கு இல்லை. அநேகர் நினச்சிக்கொண்டாங்க ஏசுட்ட வந்தால் கடன் தீரும், ஏசுட்ட வந்தால் பிரச்சனை தீரும் தான். ஆனால் அது வேதம் சொல்கிற முறையில் தான் இருக்குது. ஐஸ்வர்யம் எப்படி இருக்கணும்னு சொன்னால், நீங்கள் யாக்கோபு 2:5 ஒருக்கா வாசிங்க டாக்டர். என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? சரி, இங்கே என்னத்தில் ஐஸ்வர்யவானா இருக்க எங்களை அழைத்தார் ஆண்டவர்? விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானா இருக்க தான் எங்களை அழைத்தவர் ஆண்டவர். ரைட்? ஐஸ்வர்யம் தர்றதுக்கு எங்களை அழைக்க இல்லை. இந்த போலி பிரசங்கம் எல்லாம், செழிப்பின் உபதேசம் என்ன ஏசுட்ட வந்தால் கார் வரும், ஏசுட்ட வந்தால் வீடு வரும், ஏசுட்ட வந்தால் அது வரும்னு சும்மா போய் சத்தியத்தை விட்டு விலகிற பிரசங்கங்கள் இருக்குது. ஏன்னா எங்களே ஆண்டவர் விசுவாசத்தில் ஐஸ்வர்யம்ண்டா என்ன? உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் எல்லாம் வரும், அது ஒன்று காணும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், எல்லாம் கிடைக்கும். அப்படித்தான் நீங்கள் ஆசீர்வாதம் பெறணுமே தவிர ஐஸ்வர்யத்தில் மயக்கமடைய கூடாது, பணத்தில் நம்பிக்கை வைக்க கூடாது. அதே போல் நீங்கள் வெளிப்படுத்தல 2-3 அதிகாரங்களே இருக்குது. சில சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ பெரிய ஐஸ்வர்யவான் என்றும் எல்லாம் நினச்சி கொண்டிருக்கிறான், நான் நீ தரித்திரன். ஐஸ்வர்யம் தான், உண்மையாக இயற்கையாக அவன் ஐஸ்வர்யம், ஆனால் அவனுக்கு பெருமை நான் ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் தரித்திரம். அப்போ எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் தரித்திரராக இருந்தால் ஒரு பிரயோசனமும் அந்த ஐஸ்வர்யத்தால் இல்லை. அதனுடைய நாங்கள் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்க பார்க்க வேணும். அடுத்தது இன்னொரு வசனம் சொல்கிறது, உலகமும் அதன் ஆசை இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய வார்த்தையோ ஒரு நாளும் ஒளிந்து போவது இல்லை. சரி, அப்போ இங்கே என்ன நடக்குதுண்டா, இந்த பயிர் முதல் நன்றாக வளர்ந்து வந்தது, கொஞ்ச நாளையால் கொஞ்சம் கொஞ்சமாக
ஐஸ்வர்ய மயக்கம், உலக கவலை, இச்சைகள், அதுகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்க அது எங்களுக்கு மேலால் வளர்ந்து முதலிடத்தை பெற்றிருந்த ஆண்டவற்ற இடம் கீழே போக இதெல்லாம் மேலே எங்களோட வாழ்க்கையை ஆக்கிரமித்து விடும். சரி, அடுத்தது நாங்கள் நல்ல நிலத்தை பார்ப்போம். நல்ல நிலம் 3லேயும் சொல்லியிருக்குது, 30, 60, 100 பலன் கொடுத்தது. ஓங்கி வளர்கிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் கொடுத்தது என்று 3 சுவிசேஷத்திலேயும் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அதை என்ன செய்யணும்டா, வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து ரெண்டு பார்க்குறோம். நாங்கள் முதலாவது வழியருகே விதைக்கப்பட்டவன் உணர்வே இல்லை, சும்மா கேட்டுட்டு போகிறது. ஆனால் நல்ல நிலத்தில் விதைச்சாக்கள் என்ன, அந்த விதத்த வசனத்தை கேட்டு உணர்வுள்ளவர்களாய் அதை கேட்கிறார்கள். மாக்கில் சொல்லுது, வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு பலன் கொடுக்கிறார்கள். இருதயத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். லூக்காவில் சொல்லுது, வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடன் பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்போ நாங்கள் 3 சுவிசேஷத்தையும் கேட்டால் வசனத்தை கேட்டு உணர்ந்து உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடன் இருந்து கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஒரு விதைச்சா உடனே அடுத்த நாள் கனி வராது. அங்கே பொறுமையோடு நாங்கள் காத்திருக்க வேண்டி இருக்குது. அது கொஞ்சம் காலம் போக அது வரும். சரி, அதே போல் நாங்கள் கேட்குற வார்த்தையும் சில நாங்கள் வாய்ச்சோன்னு எங்களுக்கு உடனே பதில் வேணும். இன்றைக்கு ஜபிச்சா அடுத்த கிழமை இல்லை நாளைக்கு பதில் வேணும். அப்படி இல்லை, ரைட்? நீங்கள் வேதத்தை வாசிக்க உள்ளுக்கு உங்களோட விசுவாசம் பெருகி எப்படி விதை போய் உள்ளே அங்கே சில காரியங்களை நடப்பிக்குதோ அது உள்ளுக்குள்ளே நடந்து கொண்டு இருக்கும். உங்களோட வேற மனுஷர் காண மாட்டார்கள். மண்ணுக்கு கீழே வேறு இருக்கு, ஒருத்தருக்கும் தெரியா. ஆனால் கடவுளுக்கு தெரியும் உங்களோட வேர் எங்கே போய்கொண்டு இருக்கு. ஒன்லி காட் கேன் see, ரைட்? கடவுளுக்கு மட்டும்தான் வேர், எங்களோட வேர் ஆழமான பகுதி தெரியும் எங்கே நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம்ண்டு. சரி, ஆனபடியாக நாங்கள் கேட்கும் வார்த்தை சில காரியம் நடக்கலைன்றக்காக ஆண்டவற்ற வார்த்தை பொய்யில்லை. ஆண்டவற்ற வார்த்தை சத்தியம், உண்மை, அது நடக்கும். அதை காணும் வரைக்கும் நாங்கள் தியானித்து ஜபிச்சு காத்திருக்க வேண்டும். இந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் இயற்கையாகவே நல்லவர்கள் அல்ல. எங்களுக்கு தெரியும், நீதிமான் ஒருவனும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று தான் நாங்கள் வேதத்தை வாசிக்கிறோம். அப்போ இது யார் இந்த நல்ல நிலம் என்று சொன்னால், அந்த ஒரு வேளையில் அவர்கள் முதல் அந்த வழியருக விதைக்கப்பட்டவையா, இல்லாட்டி கற்பாறையில் விதைக்கப்பட்டவையா, இல்லாட்டி முள்ளில் விதைக்கப்பட்டவையா இருந்து நல்ல அடி வாங்கி ஆண்டவர் அடித்து திருத்தி உணர்த்தி உருவாக்கி கொண்டு வந்த ஆக்கள் தான் இந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட ஆக்கள். இப்போ நாங்களும் அப்படித்தானே, சில பாடம் கற்றுக்கொண்டால் நாங்கள் கொஞ்சம் அந்த பிழைய செய்ய போக மாட்டோம், எங்களை திருத்தி கொள்வோம். திருப்பி பிழை ஏதாவது விட்டால் அதையும் ஐயோ செய்து ஆண்டவர் அடி போட்டுருவாருன்ட்டு நாங்கள் திருத்தி கொள்வது உண்டு தானே. அப்படி வந்த ஆக்கள் தான் இவே. சரி, அதுலேயும் பாருங்க 3 கேட்டகரி இருக்குது. சில பேர் 30, சில பேர் 60, சிலது 100. அதுலேயும் கொஞ்சம் இருக்குது. எவ்வளோத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோமோ 100% பலன் எங்களுக்கு கிடைக்கும், ரைட்? ஆனபடியாக அந்த இதைத்தான் நாங்கள் பார்க்க. அப்போ நாங்கள் கேட்குற வார்த்தை எங்களுக்கு ஜீவனை கொடும். 2 தீமோத்தேயு 3, 16, 17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. பாருங்க, இப்படித்தான் கடிந்து கொள்ளுதல் எல்லாம் கேட்டு எங்களோட நிலத்தை சரிப்படுத்தணும். நாங்கள் சும்மா ஆண்டவரே ஆசீர்வதியும் அதைத்தாரும் இதைத்தாரும் என்ற பிள்ளைக்கு அதை கொடுன்னு கேட்குறத விட்டுட்டு எங்களோட இருதயத்தை நல்ல நிலமாக நாங்கள் மாற்றுவோம்டா ஆட்டோமேட்டிக்காக பலன் வரும். அது நியதி. மண் ஆழமாக போகணும், வேறு ஆழமாக போகணும், விதம் முளைக்கணும், கனி வரும். அது ஆட்டோமேட்டிக்காக கடவுளோட வார்த்தைப்படியே நடக்கும். சரி, அப்போ நீங்கள் சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க தெரியும். அங்கேயும் என்ன செய்து, அங்கே ஒரு பயிர் என்ன செய்து, தேவன்ற வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன். அங்கே இப்போ நீர்க்கால்களின் ஓரமே அந்த விதையை நடையலை, அப்படி சொல்லலை. அது போல இருப்பான். எப்படி இருப்பான்? இரவும் பகலும் தியானிக்கிறவன். நாங்கள் வாசிப்போம் சங்கீதம் 1. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு
தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாருங்க, மரத்தை போல இருப்பான் உவமையாத்தான் அங்கேயும் சொல்லப்படுது. நீங்க இரவும் பகலும் தேவன்ற வார்த்தையை தியானிக்க 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 எப்படிப்பட்ட மரமா இருப்பீங்க? நீர்க்கால்களுக்கு உங்களுக்கு தெரியும், இந்த ஆறுகள் ஓடைக்க பக்கத்தில் இருக்கிற மரங்களை பார்த்துருக்குறீங்கள் தானே? அவ்வளோ பச்சையாக இருக்கும். அது நல்ல தண்ணிக்க வேற விடும், வளர்ந்து இருக்கும், செய்கிறதெல்லாம் வாய்க்கும். சரி, ஆனபடியா தேவன்ற வார்த்தையை நாங்கள் வாசித்து தியானித்து உரிமையாக்கி விசுவாசித்து செய்யும்போது இந்த மரத்தை போல இருக்கு. நாங்கள் செய்கிற எல்லாம் வாய்க்கும். இன்றைக்கு நாங்கள் செய்கிற ஒன்றும் வாய்க்க இல்லையா? வசனம் இல்லைன்றதான் கருத்து. சரி, அதே போல் இன்னொரு வசனம் இருக்கு. எரேமியா 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 8, 9, 10. அவன் தண்ணீரண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாயோரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? அதே அடுத்த கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தருகிறவருமாயிருக்கிறேன். இங்கே பாருங்க, இங்க மரத்தை சொல்லிக்கே இருதயத்தை தான் ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. போல இருப்பான். தண்ணீர் அண்டையில நட்டப்பட்ட ஒரு மரத்தை போல இருப்பான். கால்வாயோரமாய் வேர் விடுறவனாயிருப்பான். உஷ்ணம் வருகிறதை காணாமல், உஷ்ணம் வரும் ஆனால் அவனுக்கு அது விளங்காது. இலை கொட்டுறது, மரத்தில் இலை கொட்டுறது தான், ஆனால் அந்த இலை கொட்டுற மஞ்சள் பச்சையாயே தான் அது இருக்கும். மழை தாழ்ச்சி, மழை குறையான காலத்திலேயும் தப்பாமல் கனி கொடுக்கிறவனாய் இருப்பான், மரத்தை போல இருப்பான். அப்போ அடுத்த சொல்லப்படுது இருதயம்தான் எல்லாத்திலையும் மகா கேடு உள்ளதுண்டு. சரியோ? அனுபடியா நாங்கள் கனி கொடுக்க வேணுமென்று சொன்னால், பலன் அடையணும்னு சொன்னால், எங்களோட இருதயம் இந்த கால வேளையில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, எங்களோட இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. வழியருகே விதைக்கப்பட்டது, வழியருகே விதைக்க வயலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பறவைகளெல்லாம் பறந்து திரியும் என்று அதை கொத்தி கொண்டு போகிறதுக்கு, அதுக்கு தான் ஒப்பிட்டுருக்கு. பிசாசு வந்து தூக்கி கொண்டு போகிறதுக்கு இடம் கொடுக்குறோமா? ஆழமில்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை, தேவனோட நெருங்கின தொடர்பு இல்லை, அதுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? வேர் விடாமல் வசனத்தை வாசித்து தியானிக்காமல் மேலோட்டமான கோட்பாடுகளை மட்டும் தெரிஞ்சு கொண்டிருக்கிறோமா? இல்லாட்டி பரிசுத்தாவியானவரோட இணைந்த ஒரு ஆழமான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறோமா? அடுத்தது உலக கவலை, ஐஸ்வர்ய மயக்கம், இச்சை எல்லாம் செய்து கொண்டும் தேவனை தேடுறவர்களாக இருக்கிறோமா? இந்த மூன்றும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நாங்கள் ஒரு வசனத்தை வாசிப்போம். அந்த முள்ளுக்கு நல்ல உதாரணம், நல்ல ஒரு வசனம் உண்டது. எபிரேயர் 6, 7, 8. எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. பாருங்க, கனிகொடாத மரமெல்லாம் அக்கினியிலே சுட்டரிக்கப்படும் பெர்க்மன்ஸ் பாட்டு இருக்கு, வசனம் இருக்குது. அப்போ முதல் 3 வகையிலே நாங்கள் இருப்போமா இருந்தால் எங்களோட முடிவு அப்படித்தான் இருக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? எங்களோட இருதயத்தை நல்ல நிலமாக மாற்றுறதுக்கு நாங்கள் பார்க்கணும். நல்ல நிலமாக மாற்றினா ஒன்றும் செய்ய தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக கடவுளங்களை ஆசீர்வதிப்பார். எங்களோட இருதயம் தான் மிக மிக முக்கியம். அதனுடைய இந்த கால வேளையிலே நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, நான் எந்த வகை நிலமாக இருக்கிறேன்? இந்த உலக ஆசை எழுச்சிகளுக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறேனா? இல்லாவிட்டால் முள்ளுகள் எல்லாம் வளர்கிற இருதயமாக இருக்கிறேனா? இல்லாட்டிக்கு ஏனோ தானோன்றது என்ற வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே போகிறேனா? அதை வாசிக்கிறேனா? நாங்கள் அந்த பரிசுத்தாவியை பற்றி ஒரு பாட்டு ஒன்று படிச்சிங்க. பேச்சில், மூச்சில், நடத்தையில் எல்லாத்துலேயும் நீங்கள் நிறைஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்கிறோம். நிறைஞ்சிருக்கிறோமா? 6 நாளும் நாங்கள் உலகத்தில் நல்லா சுற்றி அடிச்சுட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்துடுறோம், அப்படி இருக்கிறோமா? இல்லாட்டி வீட்டிலையும் கடவுள் பார்க்குறார் உங்களோட வேர், நீங்கள் வேர் விடுறத கடவுள் பார்க்குறார், அவர் அதுக்குரிய பலனை கொடுப்பார். சில வேர் பார்த்திங்கன்னா மரத்துக்கு வெளியில் தெரியும்,
எங்களோட வேரை காட்டக்கூடாது. நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் ஜெபிக்கிறேன் இல்லை அது செய்கிறேன் வேர் வெளியில் காட்டினீங்கன்னா புயல் அடித்தோன்னா அது கீழே விழுந்து போகும். ஆனால் வேர் மண்ணுக்கு அடியில் போனால் அது யாரும் காண மாட்டினோம். அது உறுதியாக இருக்கும். அது மரத்துக்கு நல்ல செழிப்பை கொடுக்கும், கனி கொடுக்கும். ஆட்கள் பார்ப்பார்கள், கனி காய்க்க ஐயோ நல்ல கனியெல்லாம் காய்ச்சிருக்குன்னு கொடுப்பார்கள். அதனுடைய இந்த கனி கொடுக்குற வாழ்க்கை எங்களோட வாழ்க்கையில் கடவுள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேணும்னு சொல்லி நாங்கள் ஆண்டவர்கிட்ட எங்களோட வாழ்க்கையை ஒப்புக்கொடுவோம்.